அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி. ஐயா வணக்கம். இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அப்புறம் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அருட்பெருஞ்சோதி. வள்ளலார் சன்மார்க்க நெறிய துவங்குவதற்கு முக்கியமான சம்பவம் ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்க. முக்கியமான சம்பவம் நாள் பூசம் தைப்பூசம் தான். எல்லா சிதம்பரம் நடராஜருக்கு தெரியுமா? சிதம்பரம் தெரியுங்க. ஆருத்ரா தரிசனம் பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணி. சரி, என்ன தரிசனம் பாருங்க. அது எத்தனை நிலையில காட்டுறாங்க. உருவம் வெட்டவேலி மூணு காட்டுறாங்க இல்லையா? இது முக்கியமாக கேட்கறத திரும்பி மனித குலம் உருவம் அருவம் வெட்டவேலி இப்படி போகணும். இது சைவத்தில் சொல்லிட்டாங்க. இதை தாண்டி இருக்குது அருட்பெருஞ்சோதி. அதை காட்டுறதுக்கு அவங்க ஒத்துக்கல. அதுக்கு தான் வடலூர் ஜோதி அருட்பெருஞ்சோதி. வருகின்ற பிப்ரவரி 1ஆம் தேதி தைப்பூச. அப்போ தான் அதை தாண்டிய நிலை இருக்கிறது தான் வடலூர். அவர் இந்த மனித தேகத்தை மாற்றி மாற்றி போகணுண்டா இந்த சயின்ஸ். அது ஃபுல்லாகவே நீங்கள் வழிபாடு சாமி கும்பிட்டு நீ மாறணும். அதுதான் இறைவனாக மாறணும் கொடுத்தாங்க. அது மனித குலம் மாறும். அது இயற்கையாக மாறும். அது பல லட்சம் ஆண்டுகள் ஆகும். இயற்கையாக மனிதக்குள்ள அப்படி தான் போகும். ஆனால் அது வரைக்கும் நீ இருந்து துன்பப்பட்டு இருப்படான்னு சொல்லிட்டு தான் நான் போயிட்டேன். இந்த பாதையில் வந்தேன். நீங்கள் எல்லாம் இந்த பாதைக்கு வாங்க. நான் இப்படி செஞ்சு இதை செஞ்சு வந்தேன். நீங்களும் அதேமாரி என்னமாரி இப்படி செஞ்சு வாங்க. பெரும் நெறி கடைப்பிடித்தால் மட்டும்தான். அதனால் கும்பிட்றதாலோ அவரை பாடுறதாலோ பிரயோஜனம் இல்லை. மெய் நெறியை கடைப்பிடித்து. ரெண்டாவது நியூ இயர் நல்லா கொண்டாடுறாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கே போனாலும் இந்த மாமிசம் தடையாக இருக்கும். தன் ஊன் பெருக்க பிறர் உயிர் உண்பான் எங்கனும் ஆள் வரும். இது எல்லா மதத்துக்கும் ஒரே அடி. தன் உடம்பை வளர்க்க பிறர் உயிரை கொண்டு தின்னா அவனுக்கு ஈரம் யாருன்னே தெரியாது. முடிஞ்சு போச்சு. சப்ஜெக்ட் க்ளோஸு. அது எல்லா மதத்துலையும் தப்பு பண்ணிட்டாங்க. இதில் உறுதியாக நிற்கிறாரு. நீங்கள் எல்லா வழிபாடு பண்ணாலும் என்ன பண்ணாலும் இந்த மாமிசத்தெல்லாம் அவன் இறைவனை அடைக்க முடியாது. ஒரே வள்ளுவர் 2000 வருஷம் சொல்லிட்டாரு. ஐயா ஒன்றும் புதுசாக சொல்லிட்டாங்கன்னு இவரை பிடிச்சி சொல்கிறாங்க. இதில் அதுலேருந்தே இருக்குது. சில பேருக்கு புரிதல் வரல. வேறு ஏதாவது டவுட் அடுத்த நிலைப்பாடு என்னன்னா, அதாவது டைரெக்டாக நம்ம இப்போ அருட்பெருஞ்சோதினா எல்லாம் நினச்சிடுறாங்க நேராக ஒரு ஜோதி ஆகிட்டார். அப்படி கிடையாது. ஆக முடியாது. அதுக்கு தான் இந்த புரிதோடு போகணும். இப்போ மனித தேகம், அடுத்தது அந்த நடராஜனுடைய சுத்த தேகம். அது இவருக்கு கொடுக்க ஃபார்முலா. சுத்த தேகம், பிரணவ தேகம், அப்புறம் ஒளி தேகம், அப்புறம் ஞான ஒளி தேகம். இது ஃபார்முலா. இப்படி தான் போகணுமா? உடம்பை மாற்றி 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 தான் போகணும். இஞ்சி டேரக்டாக சோதிங்கிறதுலாம் சும்மா சாத்தியம் கிடையாது. அது புரியாமல் சொல்கிறாங்க. நம்மளால் முடியாது. அவர் இப்படி போனார் அவங்க எரிச்சிட்டாங்க, போயிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க. அப்படி கிடையாது. இதுக்கு தான் புரிஞ்சுக்கணும். அவர் இப்படி போகிறாரு, அடுத்து இப்படி வரணுன்னு அதெல்லாம் சொல்கிறாங்க. அதுவே சில பேர் புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. புரியுதா? அடுத்தது அவர் எப்படி ஆனார், இந்த மனித தேகத்தை எப்படி கரைச்சார், எப்படி இது பிரபஞ்சம் கரைச்சார் தான் தைப்பூச பேருனா. அது முருகங்கிறது உங்களுக்கு தெரியும். அது வேணாம், நம்ம சப்ஜெக்ட் போக வேண்டாம். அது இப்படி போகுது. அப்படி இல்லை. அது பூச நட்சத்திரத்தில் அது சோம சூரிய அக்னி இது 3 ஒரே நேர்கோட்டில் வரும். அந்த நேரத்தில் நீ இந்த ஃபார்முலா போயிருந்தீங்கன்னா அது சித்தியாகும். நடராஜர் உருவம் அருவம் அந்த ஒளி வான்தேகம் போனவர் தான் மணிகேசர் சாமி. அந்த தேகம் போன அதுக்கப்புறம் தான் ஒளி தேகம். இப்படி ஃபார்முலா போகணும். அது அப்படி வழிபாடு பண்ணிக்கிட்டு அப்படின்லாம் போக முடியாது. தவம் தியானம் அனைத்து எல்லா கூட்டு முயற்சி எல்லாம் பன்முனை தாக்குதல் பண்ணி தான் போக முடியும். ஜீவகாரணம் பண்ணணும், தபம் பண்ணணும்,
உயிரை இறக்க வேணும். இப்படி பன்மொழி தாக்கினால்தான் போக முடியும். நான் போயிட்டு சாமி கும்பிட்டேன், எனக்கு அது அதெல்லாம் வழிபாடு. ஏன்னா இவனு சில பேருக்கு இன்னும் தெரியவே மாட்டேங்குது. ஸோ அதான் அண்ணன் போன வீடியோவில் சொன்னதில்ல, சாக்கரா உரக்கா சோப்புனா இதே தெரியல. இது தெரிஞ்சாதான் அவன் தேவத்துக்கு போக முடியும், துரியத்துக்கு போக முடியும். புரியுதா உங்களுக்கு? இது தெரியாம நீ எங்க போய் என்ன பண்ணாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. இனியாவது வள்ளலார் வழியை வந்து கடைப்பிடிக்க மனித குலத்துக்கு தேவையான பெருநெறிய வள்ளலார் தான். அது சில பேர் சொல்ல மாட்டாங்க, நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டுறாங்க. சொல்ல மாட்டுறாங்க, அவங்களுக்கு கேட்டால் அவங்க சொன்னால் கேட்க மாட்டாங்கப்பா, அதை விட்டுட்டு போப்பா, இப்படியும் லாக் பண்ணிடுறாங்க. சரி கேட்குறாங்க இல்லையா, நம்ம சொல்ல வேண்டிய கிழமை சொல்லிட்டு போவோம்ட்டு நம்ம போட்டுக்கிட்டு போகிறோம். இப்போ எல்லாமே இப்போ நீங்கள் எவ்வளோ படிச்சிட்டிங்க போனீங்க, எல்லாம் ஞானம் தெரியும், இன்னும் இந்த அக்கு தெரியல, நம்ம என்ன பண்ண முடியும்? எவ்வளோ படிச்சாங்கிறாங்க, அக்குன்னா என்ன அக்கு பாதையே தெரியலையே. ஆயுத எழுத்துன்னா என்ன, ஆயுத பூஜைன்னா கோபம் வந்துடுது. எப்போ ஆயுத எழுத்துக்கு தான்ப்பா பூஜைன்னு சொல்லிட்டோம்னா அதுக்கு அதில் எப்படி எங்கள் இதில் நீங்கள் குறை சொல்லுவீங்க? அப்படி அப்படி பழக்கம் பழக்கம் ஆயுத எழுத்துக்கு தான்ப்பா பூஜை, ஆயுதம் இன்னும் அதுவே தெரியல. இப்போ நீங்கள் என்ன பண்ண முடியும்? அதான் விதி. எல்லாம் எப்பயோ எல்லாத்துக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிடாது. புரிஞ்சவங்க கரையேறட்டும். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு கொஞ்சம் ஜோதி நிலைக்கு போகலாம். ஆனால் புரிதல் வேணும், எல்லாம் வேணும், கடுமையான முயற்சி வேணும், பயிற்சி வேணும், நிறையா வேணும். எல்லாத்தையும் இழக்க தயாராக இருக்கணும். எல்லாத்தையும் இழக்க தயாராக இருக்கீங்களா? முடியாது. இங்கே ஒரு வாரம் வந்தால் மறு வாரத்துக்கு வர முடியல, இதுவே திறந்து வர முடியல. அது என்ன இருக்குது சாமி? அவர் போனார், நான் யாவரும் பெற்றிடா இயலனுக்கு அளித்தேன், யாருக்கும் கிடைக்காதது எனக்கு எடுத்துடான்னு வேணுங்கிறாரு. அதுவே நம்ம எடுத்துக்க தெரியல. ஒரு முத்தரும் சித்தரும் தேவம் யாவரும் பெற்றிடா இயலனுக்கு அளித்து, யாருக்கும் கிடைக்காது எனக்கு கிடைக்கிறா. எதுக்குடா கிடைச்சது? ஜீவர்கள் மீது நான் வைத்த தயவேனே முடிச்சது. தயவு வருதா? பக்கத்தில் தயவு வர மாட்டேங்குதா? ஒருத்த காசு தரனா திட்டிடுறோம், திட்டுறோம். எங்கே தயவு வருது? போனால் போன விட்டுட்டு வர்றேன், அதான் தயவு. இது இப்போ 10,000 கடை வச்சானா இன்னும் 10,000 போனால் விட்டுட்டு முடியுமா? முடியாது. இது முடியும்னு வந்துட்டுனா போகலாம். எது வேணாலும் இழக்க தயாராக, ஆனால் இழக்காது, எனக்கு தயாராக இருக்கும். நன்றி. நன்றி. ஆங்கில புத்தாண்டு